அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் அதே சமயம் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் ராசியின் அதிபதியான குருவின் மற்றொரு ஆட்சி வீட்டில் சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெறுகிறார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானமாகிய 4 உச்சபலம் பெறுவது உறுதியாகவே அமோகமான வளர்ச்சியையும் அதிரடியான மாற்றத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் சுகாதிபதியாக நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து உச்சபலம் பெற்று தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். சனி, புதன், சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகளுடன் இணைந்து அந்த இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனின் அமைப்பால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அவர் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் லாபாதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் அவர் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். பல சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு குடும்பத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் பல வகையான சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு ஊர் மாறுதல், இடமாறுதல் என பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. பல பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்குகிறது. வீண் பலிக்கு ஆளான தனுசு ராசிக்காரர்கள் இந்த வீண் பலியிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கும் தருணமாக அமைகிறது. பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து தொழிலை பார்ப்பதால் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. உதாரணமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு நபர் இருக்கிறார். அவர் உடல் முழுக்க பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறாருங்க. முழங்கால் வலி என பல பிரச்சனைகள் அவர் உடலில் பாட்டி வதைக்கிறது. அதனால் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார். மருத்துவ சிகிச்சை எடுக்கிறார். அப்படி எடுத்தாலும் அவருக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை. அப்போது அவர் வீடு வழியாக செல்லக்கூடிய ஒரு நபர் அவரை வந்து பார்க்கிறார். அவரை பார்த்தவுடன் இவருக்கு புரிந்து விடுகிறது. உடனே அவரது பையில் இருந்து 45 மாத்திரைகள் நிறைந்த ஒரு பையை எடுக்கிறார். அந்த பையை எடுத்து இதில் 45 மாத்திரைகள் இருக்கிறது. தினமும் இரவு வேளையில் இது ஒரு மாத்திரையை மட்டும் பயன்படுத்து. இது அதிக மூலிகை கொண்ட மாத்திரையாக பார்க்கப்படுகிறது. உனது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் சரி செய்துவிடும் என்று சொல்லி அவரிடம் கொடுக்க அவர் வாங்கிக் கொள்கிறார். ஆனால் இந்த மாத்திரையை இரவு வேளையில் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துவதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது, கண்டிஷன் இருக்கிறது என்று சொல்கிறார். அது என்னவென்றால், இரவு நீ பயன்படுத்த வேண்டும் என்றால் பகல் பொழுதில் உடல் முழுக்க வேர்வையால் நனைந்திருக்க வேண்டும். வேர்த்து விறுவிறுத்து இருந்தால் மட்டும்தான் இரவு வேளையில் அந்த மாத்திரையை பயன்படுத்தலாம் என்று சொல்லி கொடுக்கிறாருங்க. உடனே அந்த மாத்திரையை வாங்கி கொண்ட அந்த நபர் முதல் நாள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பகல் பொழுதில் வேர்வை வேண்டும் என்பதற்காக வேலை செய்யலாம் என்று பார்க்கிறார். அவரால் முடியவில்லை. உடனே நடந்து செல்லலாம் என்று ஒரு குறிப்பிட்ட தூரத்தை சென்று திரும்பி வருகிறார். அப்போது வேர்வை வந்து விடுகிறது. உடனே முதல் நாள் அந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு தூங்கி விடுகிறார். அடுத்த நாள் ஏற்கனவே சென்ற இடத்தின் தூரத்தை விட சற்று தூரம் இன்னும் அதிகமாக செல்கிறார். அடுத்த நாள் அதைவிட தூரம் அதிகமாக செல்கிறார். சில தினங்களிலே ஓட்டமும் நடையுமாக அந்த இடத்தை செல்ல ஆரம்பிக்கிறார். ஓரிரு வாரங்களில் முழுமையாக ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வேகமாக ஓடி சென்று கடந்து வரக்கூடிய அளவிற்கு அவரது உடல் நலம் பரிபூரணமாக குணமடைகிறது. சரியாக
முழுமையாக 21 நாளில் அவருடைய உடல் நலம் பரிபூரண சுகமடைந்து விடுகிறது. உடனே அவரிடம் இருக்கக்கூடிய மீதி மாத்திரைகள் வீணாகி விடக்கூடாது என்று தனக்கு மாத்திரை கொடுத்த அந்த நபரை பார்த்து அவரிடம் மீதி மாத்திரைகளை கொடுக்கிறார். அவர் அந்த மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு, இது மாத்திரை ஒன்றுமல்ல, சாதாரணமான மூலிகை மிட்டாய் மட்டும்தான். இந்த மிட்டாயை சாப்பிடுவதற்கு நீ பகல் பொழுதில் செய்தாய் பதியா ஒரு வேளை, அதுதான் உன்னுடைய உடல் நலத்திற்கு பரிபூரண சுகம் அளித்திருக்கிறது என்று அவர் சொல்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு புரிய வருகிறது, அவருடைய சிறு முயற்சி அவருடைய உடலில் இருந்த சோர்வையும் பல பிரச்சனைகளையும் நீக்கி பரிபூரண சுகத்தை கொடுத்திருக்கிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சிரமங்களையும் முழுமையாக நீக்கி உங்களது உடலில் பரிபூரண சுகத்தை பெற்று தருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் என்பதை உச்சம் பெற்றிருக்கும் சுக்கிரன் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்கள் உறுதியாகவே கைகூடும். புத்திர பாகியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய முயற்சியில் வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு. வேலை இல்லாமல் வாடி தவித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும். நல்ல செய்தி உங்களை தேடி நிச்சயமாக வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும். மத்திய மாநில அரசின் அனுமதிகள் மற்றும் சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சந்தை நிலவரத்தை சிறப்பானதாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களை வந்து சேரப்போகிறது. நீங்கள் விரும்பியபடியே சமூகத்தில் மதிப்பையும் மரியாதையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எவ்வளவு சிரமம் சிக்கல் இருந்தாலும் அவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு முன்னெடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் வளர்ச்சி காண்பது போல் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. ராசியின் அதிபதியான குரு சப்தமத்தில் இருக்கும் போது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்மணிகளுக்கு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு மகிழ்ச்சி நிறைவாக குடும்பத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும்.